பிராண்டி செய்திகள். நாளைக்கு இருக்கு தீபாவளி. தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்கிறார் விஜய். நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள். மேஜிக் நம்பரை எட்டப்போவது எப்படி? டெல்லி டு பனையூர் அதிரும் அரசியல். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு மே 6, 2026 புதன்கிழமை. தமிழகமே இப்போ விசில் சத்தத்துல அதிருது பாஸ். ஏன்னா நாளைக்கு மே 7ஆம் தேதி தமிழகத்தோட புதிய முதலமைச்சரா நம்ம தளபதி விஜய் பதவி ஏத்துக்க போறாருன்னு அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகிருக்கு. 10 இடங்கள்ல ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா வந்து இப்ப கோட்டைக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறாரு நம்ம விஜய் அண்ணா. இதோ அந்த 10 அதிரடி பதவியேற்பு அப்டேட்கள். க்ரூடா, நாளை தமிழகத்தின் புதிய முதல்வர் விஜய். 10 முக்கிய தகவல்கள். பதவியேற்பு விழா. சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல நாளைக்கு இந்த விழா ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க போகுது பாஸ். மேஜிக் நம்பர் 118. தவற 108 இடங்கள்ல இருந்தாலும் ஆட்சி அமைக்க இன்னும் 10 பேர் வேணும். அதுக்காக காங்கிரஸ், பாமக, விசிக இடதுசாரிகளோட பேச்சுவார்த்தை அனல் பறக்குது. ஆளுநரும் சந்திப்பு. ஆயனர் ராஜேந்திர அர்லேக்கர் சாரை சந்திக்க விஜய் அண்ணா நேரம் கேட்டிருக்காரு. ஆட்சி அமைக்க உரிமை கோர்ற அந்த மாஸ் மொமெண்ட் சீக்கிரம் நடக்கும். ராகுல் காந்திக்கு நன்றி. 5 சீட் வச்சிருக்க காங்கிரஸோட ஆதரவு ரொம்ப முக்கியம். ராகுல் காந்தி போன் பண்ணி வாழ்த்து சொன்னதுக்கு மக்கள் நலனே முக்கியம்னு விஜய் அண்ணா எக்ஸ் தளத்துல கிளாஸா பதில் சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடியின் வாழ்த்து. சிறப்பான செயல்பாடுன்னு பாராட்டின பிரதமர் மோடிக்கு மக்களோட நலனுக்காக மத்திய அரசோட ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம்னு ரொம்பவே மெச்சூர்டா பதில் சொல்லியிருக்காரு நம்ம தளபதி. இளைஞர்களும் பெண்களும் வாக்கு. மாற்றம் வேணும்னு நினைச்ச இளைஞர்களும் பெண்களும் தான் தவகையோட இந்த ஹிமாலய வெற்றிக்கு காரணம்னு காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரிஷ் ஷோடங்கர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு பாஸ். கூட்டணி வியூகம். காங்கிரஸ் மட்டுமில்லாம மத்த சின்ன கட்சிகளையும் தன் பக்கம் இழுத்து ஒரு நிலையான ஆட்சியை தர விஜய் அண்ணா பிளான் பண்ணிருக்காரு. திரையுலகம் வருகை. நாளைக்கு நடக்கிற விழால ரஜினி, அஜித் போன்ற முன்னணி நடிகர்கள் பலரும் கலந்துக்க வாய்ப்பிருக்கிறதா சொல்லப்படுது. பனையூரில் கொண்டாட்டம். தவக தலைமை அலுவலகத்துல தொண்டர்கள் இப்போவே பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ். புதிய சகாப்தம். 50 வருஷ திராவிட கட்சி அரசியலுக்கு அப்புறம் ஒரு புதிய சக்தி சிம்மாசனத்துல உட்கார போறதுதான் இந்த தேர்தலோட மிகப்பெரிய ஹைலைட். விஜய் அண்ணா முதல்வராக பதவி ஏற்கிறத பாக்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். வெற்றிங்கிறது ஒரு முறை வரதில்ல, அதை அடையிற வரைக்கும் ஓடுறவன் தான் உண்மையான தலைவன். இன்னைக்கு விஜய் அண்ணா தலைவனா நின்னு சாதிச்சுட்டாரு பாஸ். நாளைக்கு நடக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பதவியேற்பு விழாவை நீங்க நேரடியா பார்க்க போறீங்களா? விஜய் அண்ணாவோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் இந்த வசந்த கால மாற்றங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is local Linka signing off. Keep watching. Bye bye. தமிழகத்தோட புதிய முதல்வருக்கு ஒரு விசில போடுங்க பாஸ்.